சோதனை, அவ்வளவுதான். அதை நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும் சகோதரர்களே. அடுத்ததாக பாருங்க, குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா இதை சொல்லுகின்ற பொழுது, அதாவது தொழுகையுடைய உது சம்பந்தமா சொல்லுகின்ற பொழுது, நீங்கள் தொழுகைக்காக எழுந்திருந்தால் முகத்தை கழுவுங்க, கையை கழுவுங்க, தலையை மசூது சேர்த்து மசூது செய்யுங்க என்றான். மறுபடியும் காலை கழுவுங்க என்றான். இது குர்ஆன்ல சூரா மாயிதால 6வது வசனம். ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஊர்ல இருந்து நீங்க ஷூ எல்லாம் போட்டு இருந்தீங்கன்னு சொன்னா, அல்லது என்னது மறைக்கக்கூடிய மாதிரி இருந்தீங்கன்னா ஊர்லயோ பிரயாணத்துல மசூது செய்யலான்றாங்க. அல்லாஹ் தலையத்தான் மசூது செய்யுங்கன்றான், காலை மசூது செய்யுங்கன்னு சொல்லல. அல்லாஹ் காலை கழுங்குன்னு சொல்றேன். ரசூலுல்லாஹி சொல்றா ஷூ போட்டிருந்தா மசூது செய்யலான்றாங்க. எப்படி ஷூ போட்டிருந்தா மசூது செய்யலான்றாங்க. அப்ப என்ன புரிஞ்சுக்கொள்ளணும், இதையே நான் ஒரு ஆள் சொல்லணும். இப்ப அல்லாஹ் தஆலா கையை கழுவ சொல்றான், நான் மசூது செய்ய சொன்னா முரண்பாடா இல்லையா? அல்லாஹ் கையை கழுவ சொல்லி நான் மசூது செய்யறதுனா முரண்பாடுதான். அப்ப ரசூலுல்லாஹி சொன்னா முரண்பாடு தான் எடுக்கணும், முரண்பாடு தான் எடுக்கணும் அது. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றது வஹி என்பதனால், அல்லாஹ் சொல்வது வஹி என்பதனால் இதை நாங்க எப்படி புரிஞ்சு கொள்ளணும்டா, அல்லாஹ்வுக்கு அல்லாஹ் தஆலா எப்படி வஹியை சொல்லி மார்க்கமாக்குறானோ அதுபோல நபி அவர்களுக்கும் அதை அல்லாஹ் தஆலா வஹி மூலம் கண்டிக்கல என்று சொன்ன இந்த விஷயத்திலேயாவது கண்டிக்கல என்று சொன்னா அது மார்க்கமாக அங்கீகரிக்கப்பட்டுன்னு அர்த்தம். உபை இப்னு சலூல் தொழுவிக்க போறாங்க ரசூலுல்லாஹ், அல்லாஹ் என்ன செய்றான், வலா துஸல்லி அலா அஹதின் மின்ஹும் மாத அபதன் வலா தகும் அலா கப்ரிஹி, அவர்கள் யாருக்கும் தொழுவிக்கவும் வேண்டாம், அவருடைய கபரில் நிற்கவும் வேண்டாம், தடை செய்றான். தடை செஞ்சா தடைதான். அல்லாஹ் மௌனமாக இருந்தான்னு சொன்னா அதெல்லாம் அல்லாஹ் தஆலா வஹி அங்கீகாரம் என்பது என்னது அர்த்தம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ரசூல் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், சூரா அன்ஆம்ல 145வது வசனம், குல் லா அஜிது ஃபீமா ஊஹிய இலைய முஹர்ரமன், எனக்கு அறிவிக்கப்பட்ட வகையிலே ஹராமானதாக நான் அலா தாயிமின் யதாமுஹு, சாப்பிடுகின்றவருக்கு ஹராமானதாக மைத்தா இறந்த விஷயத்தை காண்றேன், இரத்தத்தை காண்றேன், தமன் மஸ்பூகன் அவு லஹ்ம கின்சீர் பன்றி இறைச்சியை காண்கிறேன், அவு ஃபிஸ்தன் உஹில்ல லிகைரில்லாஹ் அல்லாஹ் அல்லாதவருக்காக அறுக்கப்பட்டதை காணுகிறேன், பேர் சொல்லப்பட்டதை காணுகிறேன், இதை தவிர வேற எதையும் நான் காணவில்லை, ஹலாமானதாக வேறு எதையும் காணவில்லை. இதான் முக்கியங்க. குல்லா அஜிது ஃபீமா ஊஹிய இலைய முஹர்ரமன், எனக்கு வகையறிக்கப்பட்டது இதை தவிர வேற எதையும் நான் ஹராமானதாக காணவில்லை. அப்ப அடுத்ததாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இப்னு அப்பாஸ் அறிவிக்கிறார்கள், சஹீஹ் முஸ்லிம்ல வருது 5103, நஹா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன் குல்லி தீனாபின் மினஸ் சிபாஇ, நபி அவர்கள் வேட்டை பிராணிகளில், அதாவது வேட்டை பல்லுள்ள பிராணிகளை நபி அவர்கள் சாப்பிட தடை செய்தார்கள். வான் குல்லிதி மிஹ்லபின் மினத் தைரி, அது போன்று, அதாவது மிஹ்லப்னு சொல்றது பிடிமானம் உள்ள, புடிச்சு கொத்தி சாப்பிடுறேன்னு சொல்லுவாங்க, அது மாதிரி உள்ள பறவைகளையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை செய்தார்கள். அங்க சொல்றா வகை அறிவிக்கப்பட்டதுல எனக்கு இதை தவிர வேற எதையும் காண முடியவில்லை என்று. இப்ப நாங்க இவைகளை எல்லாம் எப்படி புரிந்து கொண்டால் இதிலிருந்து ரிலீஸ் ஆக முடியும் தெரியுமா? அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்ற சட்டம் ஒரு வகை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சட்டம் சொல்ல அதிகாரம் இருக்குது. இதையும் நாங்க எடுக்கணும், அதையும் எடுக்கணும். இது ரெண்டுக்கும் இடையில ஒப்பிட்டு பார்க்கணும் என்ற ஒரு முடிவுக்கு வந்தீங்கன்னா என்ன செய்வீங்க? அல்லாஹ் சொல்றதை எடுக்கணும், ரசூலுல்லாஹ் சொல்றதை எடுக்கணும் என்று போனோம்னா போய்கிட்டே இருக்கும். அல்லாஹ் மார்க்கமாக்க முடியும், அல்லாஹ் தஆலா அதிகாரம் வழங்கிய நபி அவர்களும் மார்க்கம்